இதோட இன்னொரு கோரிக்கை ஒன்று இருக்குங்க. இந்த தொகுதி அமைச்சர் பண்ற வேலைங்க. இந்த தொகுதியிலேயே கன்னிவெளி விவசாயங்கிறது வந்து மெயின் விவசாயம் இல்லையா? அந்த விலையில் இப்போ என்னங்களாங்க, இப்போ 2023 எலெக்ஷன் முடிச்சுக்கலைங்க. அப்போ இருந்து விலை டவுனுங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவர் முதல்ல வந்து கம்பெனியை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க விதையை, கன்னிவெளி விதையா. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த கம்பெனி பூரா வெட்டி எடுத்துட்டு இவரை இடையில புரோக்கரில் வச்சுக்கிட்டு இந்த அமைச்சர் தானே உணவுத்துறை அமைச்சர் இருக்கிற 21 எலெக்ஷன் அப்போ விலை டவுனுங்கய்யா. இப்போ எலெக்ஷன் வருதுன்னா இப்போ 4400 ஒரு கிலோ கன்னிவெளி விதைங்க. விவசாயிகிட்ட கம்மியான விலைக்கு இப்போ விதைகள் வாங்கி வச்சுக்கிட்டு புரோக்கர் மூலியமா விலை வர்றப்ப இவங்க அப்படியே வித்துக்கிறதுங்க. இவங்களாம் ஆட்சி எப்படி அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அது வந்து வெளியில் இருக்கிற வியாபாரி வந்து வாங்க முடியாது, வாங்கிட்டுதாங்க. இது நல்ல பணப்பயிர் என்ன செய்ய சொல்லுங்க. நீங்க வந்து நம்ம அரசு கொள்முதல் பண்ணி விவசாயிகள் வந்து இந்த கன்னிவெளி வந்து கொள்முதல் செய்யும். எதுக்கு பயன்படுத்துறாங்க? கிழங்கு ஒரு கிலோ வந்து 800 ரூபாய்க்கு போயிருச்சுங்க. இப்ப நாங்க வந்து அதிக விலை கொடுத்து வாங்குறோம்னா அடுத்த கிலோ 1000 ரூபாய்க்கு வந்துருக்கா. ஏன்னா அந்த மாதிரி குறைச்சிடுறாங்க. ஆட்சி கரெக்டா கவர்மெண்ட் எலெக்ஷன் வர்றப்ப விலை கூட்டிக்கிறாங்க. விலை கிடைக்கிறதுக்கு அரசு